தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் கோவால இருந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சமீபத்துல ஒரு கார் வந்து ஒரு ஜெனரேஷன் சேஞ்சாவே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரியும். பல வருஷமா அந்த கார்ல எந்த மாற்றமும் இல்லாம இருந்தது. அப்படி ஒரு காரு ஹுண்டாயோட வென்யூ இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இத பத்தின ஒரு வாக்கர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நார்மல் வேரியன்ட் என்லைனு டீசலு இது மாதிரி அத்தனை பவர் ட்ரெயினையும் நம்ம டிரைவ் பண்ணி இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா வாக் அரவுண்ட் பண்ணி பழைய வென்யூக்கும் இதுக்கும் என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் இருந்த ஒரு ஹெட்லாம்ப்பு இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு. அதில் ஒரு சின்ன ஸ்கொயராக அதை சுற்றி வந்து ஒரு டிஆர்எல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே பேசிக்காக இருக்கும். அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹெட்லைட்டில் ஒரு குவாட் எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேர்ட்டிக்கலாக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆனதை நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிஆர்எல். இந்த டிஆர்எல் அப்படியே இங்கே மேலே வரைக்கும் வந்து இங்கே ஃபுல் லென்த்துக்கு வந்து இது கவர் ஆகுது. ஒரு லென்ஸுக்கு உள்ளே வந்து அது வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டோட கிரில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கன் மெட்டல் கிரேல ஒரு பாலிஷ்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமராவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து 4 இருக்குது. அது போக சைட்லேயும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆடாஸ் இருக்கிற வேரியண்ட்டில் இந்த சைடில் இருக்கிற சென்சார்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கீழே ஒரு ஸ்கிப்போட ப்ரொஃபைலு ஒரு மாதிரி அலுமினியம் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஏர்வெண்ட்டு தான். ஆடாஸ்க்குரிய ரேடார் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஃப்ரண்ட்டை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கிரெட்டாவை பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஒரு மினி கிரெட்டாவோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹுண்டாயோட பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த போனட்டுமே பார்க்கும்போது அந்த ஹிஞ்சஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பல்கியான ஒரு ஃபீல் வந்து இந்த காருக்கு கொடுக்குது. அப்போது இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் மெட்டல்லையுமே நிறையா மாற்றங்களோடு வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போது இந்த வென்யூவோட 2025 அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாகவே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சைடு லுக்கில் வந்து என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல்லையுமே நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ரைட் ஃப்ரம் இந்த இடத்துல இருந்தே அந்த சேஞ்ச் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஸ்கொயரான ஒரு வீலாச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்க்குறதுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே சைடில் பார்க்கிங் சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆடாஸ்க்குரிய சைட் பார்க்கிங் சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ராடரான ஒரு ஓஆர்விஎம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு பிளிங்கரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிளிங்கரும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டாக இருக்குது. கீழே வந்து ஒரு கேமராவும் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் பிளைண்ட் ஸ்பாட் வியூவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இங்கே ஒரு படுல் லேம்பும் ஐ திங்க் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்டோ ஃபோல்டபுள்லே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே கோ பாசஞ்சர் சைடில் ரெக்வஸ்ட் சென்சார் கொடுக்கல. பட் நல்லா வந்து ஒரு கன் மெட்டல் கிரேல வந்து அதோட ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடராக வந்து அந்த ஹேண்டில் இருக்குது. ரொம்ப ஈஸி டு ஹேண்டிலாக தான் உங்களுக்கு இருக்கும். கீழே ரன்னர் போர்டில் ஒரு ஃபுல் கிளாடிங்கு அந்த பிளாக் கலராக அது ட்ராவல் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது அப்படியே ரியர் வீலார்ச் வரைக்கும் வந்து அந்த மறுபடியும் அந்த ஸ்கொயர் வீலார்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடியுமே வந்து இங்கே சைடில் ஒரு ரிவர்ஸ்க்குரிய சென்சாரும் நமக்கு அதில் கிடைக்கிது. ரைட். ஸோ அப்போது இங்கே குவார்டர் கிளாஸில் பார்க்கும்போதுமே நல்ல ஒரு சேஞ்சு. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நல்ல ஒரு ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு டிஎல்ஓ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். உள்ளே வந்து ஒரு பிரைட்டரான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இந்த குவார்டர் கிளாஸ் அப்படியே இந்த விண்டோவோட சேர்ந்து வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். பட் இங்கே இதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மெட்டலில் ப்ரொஃபைல் கொடுத்து வென்யூ அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்குது. பட் இது ஒரு சில கலருக்கு வந்து செட் ஆகுது. பட் ஒரு சில கலருக்கு வந்து இது செட் ஆகலை. ரூஃப் ரெயில் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் ஹைட்டாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும்.
அப்போ இது வெஹிக்கிளுக்கு ஒரு ஹை ஸ்டாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூஃப் ரெயிலை மட்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட ஓவரால் ஹைட் நம்ம பார்க்கும்போது 1655 mm வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு 30 mm வந்து 35 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது யூஸபுளான ஸ்பேஸில் இருக்குமா அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூஃப் ரெயிலே வந்து அந்த ஒரு 1.5 இன்ச்சை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த ஹைட்டோட இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முன்னாடி 2500 mm வந்து இருந்த வீல் பேஸு இப்போ 2520 mm இருக்குது. ஒரு 20 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேபின்குள்ளே கொஞ்சம் லெக் ரூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 195 mm வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த எஸ்யூவிக்கே உரித்தான க்ளோஸ் டு 200 mm உரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஈஸி கோவா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது அலாயில் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது டாப் எண்டு தான். பட் இந்த அலாய் அப்படின்னு பார்க்கும்போது டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு மாதிரி ஓவர் டூவாக இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறையா லைன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் வந்து 215/60 R16 வந்து கிடைக்குது. பட் இதோட லோயர் வேரியன்ஸில் வந்து R15 தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் 215 அப்படிங்கிறதுனால நல்ல ப்ராடராக இருக்குது. ஒரு நல்ல சைட் வால் இருக்குது. நல்ல ஒரு குஷன் வந்து கண்டிப்பாக டிரைவபிலிட்டியில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த ரியரோட லுக் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ரியர் லுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இந்த டெயில் லேம்ப்பு ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப் மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சின்ன ஸ்கொயராக வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இது அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ரொம்ப தின்னாக ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டடில் இருக்கிற ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரியே இங்கே டெயில் லேம்ப் வந்து ஃபுல் எல்இடியில் ஒரு ஸ்லிம்மாக உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து இண்டிகேட்டருக்குமே வந்து இங்கே உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோன்னா இது ஒரு டர்போ அப்படிங்கிற ஒரு பேட்ச்சு நம்மக்கிட்ட இருக்கிறது 1 லிட்டர் GDI டர்போ தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்டர். அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து இங்கே பேக்கில் ஒரு 4 இருக்குது. சைட்லேயுமே வந்து 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. விச் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து ரிவர்ஸ்க்குரிய லைட்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. லுக்குமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். லைட்டாக பின்னாடி ஒரு 2 வீலர் அடித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலியாக போகிறதே நமக்கு இதுதான். ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி பின்னாடி ஒரு ஸ்கர்ட்ஸோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு அலுமினியம் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுமே அந்த சைடு சிங்கிள் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேமராவும் நமக்கு இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 375 லிட்டர்ஸ் வந்து இதில் ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. விச் இஸ் கிரெட்டாவை விட ஒரு 50 லிட்டர்ஸ் தான் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேர் வீலும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. ஸ்பேர் வீலோடு வந்து உங்களுக்கு ஃபுல் மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ்ன்னு பார்த்தோன்னா 195/65 R15 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறஸ் வெளியில் வந்து R16 வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு போஸோட ஸ்பீக்கர்ஸு 10 ஸ்பீக்கர் செட்டப் வந்து கிடைக்குது. அதுக்குரிய சப்புமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஆம்புமே இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இது நார்மல் வேரியண்ட்டில், அதாவது இது கீழே இருக்கிற வேரியண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஒய்டராக கிடைக்கும். ஏன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸோட செட்டப் வந்து இங்கே உங்களுக்கு அதில் வராது. அதனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு ஹாலஜனில் ஒரு லைட்டும் உங்களுக்கு இருக்குது. 60/40 ப்ரொஃபைலில் சீட்டு வந்து கிடைக்குது. அது ரிக்ளைன் ஆப்ஷனோடய கிடைக்கும். அது உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பார்சல் டிரைவும் நமக்கு வருது. இதோட பவர் ட்ரெயின் பற்றி நம்ம பார்க்கலாம். இது பவர் ட்ரெயினில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கொண்டு வரல. எக்ஸிஸ்டிங் இருந்த அந்த ஒரு 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது 1.2 லிட்டரில் எண்ணெயில் இருக்கிற காப்பா ஒரு 4 சிலிண்டர் ஆப்ஷனோட உங்களுக்கு வரும். அதோட பவர் ஃபிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 82 bhp வந்து பவரும் 114 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணும். அதில் இருக்கிற கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஐவிடி வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு 1 லிட்டரில் 3 சிலிண்டரில் இருக்கிற காப்பா இன்ஜின் அதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வரும். இது எண்ணெய் வந்து உங்களுக்கு MPFIயில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட பவர் ஃபிகர் அப்படின்னு பார்த்தோன்னா 118 bhp வந்து பவரும். டார்க்குன்னு பார்க்கும்போது ஒரு 172 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. இதில் இருக்கிற கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஸ்பீடு DCT வந்து உங்களுக்கு கிடைக்கும். 6 ஸ்பீடு மேனுவலும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் அப்படியே நமக்கு டீசலோட பவர் ட்ரெயினும் கிடைக்குது. அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற CRDI இன்ஜின் 4 சிலிண்டர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதோட பவர் ஃபிகர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 114 bhp வந்து பவரும்
250 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது. இதுக்கு முன்னாடி இதில் அந்த டீசலில் ஆட்டோமேட்டிக் இல்லாமல் இருந்தது. இப்போ 6 ஸ்பீட் ஏடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 6 ஸ்பீட் மேனுவலும் வந்து அந்த டீசல் ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் டோர் பேட் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு மாதிரி ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இது பேஜுன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு பக்கா ஒயிட் மாதிரி இருக்குது. ரொம்ப சீக்கிரமே வந்து இது வந்து டர்ட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. யூஸ்வலாக இருக்கிற பட்டன்ஸ் தான். டிரைவர் சீட் மட்டும்தான் ஒன் டச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் வந்து நீங்கள் பவர்லவே உங்களால் பண்ண முடியும். லாக்கு அன்லாக்கு ஓஆர்விஎம்மை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பேஸ்ன்னு பார்த்தா ஒரு 1 லிட்டர் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அது போக ரொம்ப டைட்டான ஒரு சின்ன ஸ்பேஸு. போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஃப்ரண்ட்டோட டிரைவர் சீட்னு பார்க்கும்போது ஒரு 4-வே அட்ஜஸ்டபிளில் பவர்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணலாம். ரிக்ளைன் வந்து உங்களால் பண்ண முடியும். பட் ஹைட்டு வந்து மேனுவலாக தான் பண்ணணும். அதையும் கண்டிப்பாக பவரில் கொடுத்துருக்கலாம். 6-வே கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு அது ஒரு மிஸ். டோர் வந்து 90 டிகிரியில் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் இங்கிரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட் ஹைட் வந்து டிரைவர் சீட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹைட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறமா இந்த சீட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ப்ராடராக இருக்குது. என்னை நல்லா ஹக் பண்ணுது. அதே நேரத்தில் அந்த லெதரோட ஃபினிஷ் வந்து அவ்வளோ சாஃப்டாக செம்ம ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளில் நமக்கு இங்கே கிடைக்கிது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கே இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த சீட் ஹைட் வந்து ரொம்ப மேலே தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக கீழே இறக்கிக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் பண்ணியிருக்கேன். இருந்தால் கூட எனக்கு ஃப்ரண்ட் போனட் நல்லாவே தெரியுது. இப்போ பார்க்கும்போது இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு 6.1 வரைக்கும் கம்ப்ளீட் லோவில் வச்சா கூட ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரண்ட்டோட டேஷ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேரிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்கில் இருக்குது. டி கட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. நடுவில் ஹுண்டேயோட பேட்ச் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 4 டாட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் இதுக்கு பேர் வந்து ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே ரைட் சைடில் இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரியே மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ஸுக்குரியது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மோடு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஆடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டருக்குரிய கண்ட்ரோலுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டலில் செம்ம க்யூட்டாக கிளியரான ஒரு கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரியே லெஃப்ட் சைடில் வரீங்க அப்படின்னா ஒரு 12.5 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து அப்படி கர்வ்டாக வந்து உங்களுக்கு இருக்கிறது நல்லா தெரியுது. அந்த கர்வ் அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற கேப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லா டிரைவர் சைடு நோக்கி வந்து அது திரும்பி இருக்குது. அப்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து கிடையாது. இவ்வளோ பட்ஜெட்டில் அது ஒரு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட் வந்து ஆட்டோ ஹெட்லைட்டும் நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கே வைப்பர் ஃப்ளூயிட் வந்து நீங்கள் பாருங்கள். செம்மையான ஒரு குவான்டிட்டியில் உங்களுக்கு த்ரோ ஆகுது. நல்ல க்ளீனாகவே வந்து அது வைப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை போய் பார்த்துடலாம். இது ஒரு நியூ ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி மார்பிள் ஃபீலில் சின்ன சின்ன டெக்ஸ்சர்ஸ் பிளாக் கலராக டாட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. அதோட ஓவரால் ஷேப்பை வந்து ஹெச் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபுல் ஒயிடில் பார்த்துட்டு 2 ஏசி வெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச் ஷேப்பில் வந்து உங்களுக்கு அது இருக்கும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஒய்டரான ஏசி வெண்ட்டு. பட் எண்டில் பார்க்கும்போது வேர்ட்டிக்கலாக அது மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயராக இருந்தது. அப்படியே வேர்ட்டிக்கலாக வந்து உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிருக்கு. மிச்சப்படி எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு. இதுக்கு இங்கே ஒரு ஆம்பியன் லைட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மொபைல் வைக்கிறதுக்குரிய ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே வந்து மொபைல் கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டிசைன் எலமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு க்ளோ பாக்ஸ் தான். ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. ஏசியோட கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது டியூவல் ஜோனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூவல் ஜோன் இல்லை. ஃபேனுக்குரிய கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெம்பரேச்சருக்குரியது. பட் இது எல்லாமே நல்லாவே இந்த ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. மேலே இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய சுவிட்சஸ்ஸு, கீழே எல்லாமே ஏசிக்குரிய சுவிட்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த டிஸ்பிளேலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் இருக்குது. இந்த செட்டப்புமே வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு.
அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி வந்து உங்களுக்கு இருக்குது. 2 சி டைப் இருக்குது. அதில் ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக எரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்குரிய யூஎஸ்பி அது ஒர்க் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது சார்ஜிங்குரிய யூஎஸ்பியாக உங்களுக்கு மாறிக்கும். அப்புறம் டேரெக்டாக சி டைப் சார்ஜிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. புஷ் பண்ணோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, லாக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அதே மாதிரி இங்கே வந்தோன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ஸ்பீட் டிசிடி தான் இருக்குது. அதுக்குரிய நாபு என்லைனில் இருக்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் மோடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயம் இப்போ உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட த்ரோ எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, நாய்ஸியாக இல்லை. அதே நேரத்தில் அந்த ஃபீலுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகுது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து நமக்கு ரியர் பேக் வரைக்கும் அது நல்லாவே வருது. இங்கே ஒரு 360 டிகிரிக்குரிய பட்டன் இருக்குது. செம்ம கிளாரிட்டியாக இருக்குங்க. இது ஃப்ரண்ட்டு. இது அப்படியே நம்ம வந்து ஐ திங்க் இங்கே மாற்றலாம்னு நினைக்கிறேன். இது ரியர். அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி அடாப்டிவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் அதை பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3Dயில் வியூ வேணும் அப்படின்னாலும் இப்படி வந்து உங்களுக்கு வருது. இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சன்ரூஃபை காணவில்லை. பட் மிச்சப்படி நல்ல ஒரு வியூ கிடைக்கிது. நம்ம லைட்டாக ரோல் பண்ணி பார்ப்போம். இதில் வீல் சுற்றுதான்னு பார்ப்போம். 360 டிகிரியில் நான் ரோல் பண்ணுறேன். ஆஹா, வீல் ரோல் ஆகிறதே வந்து நல்லா அப்படி ரியல் டைமில் வருது. அது ஒரு செமையான ஒரு ஃபீச்சராக உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஹாஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு டாப் வியூவில் நம்ம ஸ்டேரிங் ரோல் பண்ணும்போது அந்த ஒரு கைட்லைன் அடாப்டிவாக இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. இது கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கிளாரிட்டியாகவே வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது. அதில் சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் செட்டிங்ஸ் வந்து நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. இது டச் ஸ்க்ரீன் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் மேப் கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு ஒய்டரான ஸ்க்ரீனில் வந்து ஒரு மேப் வந்து கிடைக்கிது. அதே மாதிரியே மீடியா போட்டோம் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ரொம்ப 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 வெல் கேலிப்ரேட்டடாக வந்து இது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு இல்லை. அதில் ஃபஸ்ட்டு இந்த கீயை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எக்கு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹுண்டேவோட லோகோ வந்து இருக்குது. அது ஒவ்வொரு கேப்லேயும் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சைடில் பூட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்குது. ஒரு மெட்டல் ஃபீல்லாம் வந்து உங்களுக்கு இல்லை. பக்கா பிளாஸ்டிக்ஸோட ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. பட் ஆக்சுவலாக இதை இப்படி கொடுக்காம இங்கே லோகோ மட்டும் கொடுத்துட்டு அதர் சைடில் உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது ஏதோ இந்த ஓட்டைக்குள்ளே போட்டது சரியாக இல்லை. இங்கே ஒரு 2 கப் ஹோல்டரு, மொபைல் ஹோல்டரும் வந்து இதில் இன்டெகிரேட் ஆகிருக்கு. இங்கே ட்ரைவ் மோடுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்னோ, மட்டு, சாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 ட்ரைவ் மோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது ட்ராக்ஷனோட மோட்ஸு இல்லை ட்ரைவ் மோட்ஸு. ட்ரைவில் வந்து ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட்டு. அதே இது ட்ராக்ஷன் போனீங்கன்னா ஸ்னோ, மட்டு, சாண்டு. இந்த மாதிரி 3 மோட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. சாஃப்டாக செம்ம ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஆட்டோ பார்க்கிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் பார்க்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ ஹோல்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸை வேணும்னா நீங்கள் ஆன் ஆஃப் வந்து உங்களால் பண்ண முடியும். ஆம்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நேரோவாக தான் இருக்குது, ஒய்டராக இல்லை. ஒருத்தர் தான் கை வைக்க முடியும். கோ பேசஞ்சர் வச்சாருன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பத்தாது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் மொபைல் கூட நீங்கள் உங்களால் இதில் வைக்க முடியாது. இதில் இப்படி வச்சா வேணால் பாசிபிள் இருக்குது. உள்ள சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு எதுவும் இல்லை, ரொம்ப சின்னது தான். அதே மாதிரி இந்த ஆம்ரெஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. இதை வச்சு உங்களால் இதை அக்சஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் மூவபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருந்திருக்கும். ரியர் சைடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தோன்னா 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை. கொஞ்சம் நேரோவான அப்பர்ச்சர் தான். பட் மேனேஜ் பண்ணி நல்லாவே உள்ளே வர முடியுது. வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா சீட்டு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த ரிக்ளைனுமே வந்து அந்த குஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த லெதரோட ஃபீல்மே நல்லா இருக்குது. இதை வந்து நம்மளால் ரிக்ளைன் பண்ண முடியும். இது வந்து இது வந்து கம்ப்ளீட் அப்ரைட்டு. இதுவே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்லோப்பாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அதே மாதிரியே இது வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக.
எஸ், இப்படி உட்காந்தோன்னா ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்குது. லெக் ரூமு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வென்யூவில் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த லெக் ரூம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃப்ரண்ட்டில் சீட்டை நல்லாவே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால ஓரளவுக்கு நீ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கிது. லெக் ரூமே வந்து நல்லா என்னால் நீட்டிக்க முடியுது. பட் அண்டத்தைங்கிறது வீக் தான். ஏன்னா சீட்டோட விட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்காக தான் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னோடய ஹைட்டு 5'8". ஸோ 5'8"க்கு எனக்கு இந்த அளவுக்கு அண்டத்தை வந்து இருக்குது. இந்த சீட்டோட பொசிஷனுமே வந்து என்னோடய பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் அந்த பொசிஷன்லேயே எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லெக் ரூம் வந்து நமக்கு கிடைக்கிது. இங்கே ஒரு சன் பிளைண்டருமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நியூ. இதுக்கு முன்னாடி வந்து இல்லை. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு சீட் பெல்ட்டு கொடுக்கல. ஆம்ரெஸ்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னா எஸ், ஒரு 2 கப் ஹோல்டரோட நமக்கு கிடைக்கிது. நல்ல ஒய்டராக இருக்குது. 2 பேரே வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இப்போ ரியரில் 2 பேர் உட்காரும்போது நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு ஃபீல் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நடுவில் 3ஆவதாக ஒரு ஆள் உட்காருறீங்கன்னா எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே டனல் ஹைட் வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் எந்திரிச்சு இங்கே வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்தோன்னா எஸ், இந்த கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அதே மாதிரியே அண்டத்தைங்கிறது சுத்தமாக வீக்கு. அதுவும் டனல் மேலாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வீக்கு தான். இங்கே ஆம்ரெஸ்ட்டும் வந்து நம்மளை பயங்கரமாக எப்படி முன்னாடி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹெட்ரூம் அப்படிங்கிறது ஓகேவாக இருக்குது. இப்போ 3 பேர் இதில் உட்கார முடியுமா அப்படின்னா, என்னோட சைஸ் வெல் பில்ட் அடல்ட்லலாம் 3 பேர் உட்கார்றதுங்கிறது கொஞ்சம் ஷோல்டர் டு ஷோல்டர் பயங்கரமாக வந்து உங்களுக்கு இடிக்கும். பட் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நடுவில் ஒரு குழந்தைய உட்கார வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிரைவ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சி பில்லரில். அதனால் ஒரு நல்ல ஒரு டிஎல்ஓவும் நமக்கு இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டான ஃபீல் வந்து காருக்குள்ளே கொடுக்குது. வெளியில் அந்த பாக்ஸியான ஒரு ஃபீல் இருந்தால் கூட உள்ளே வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸு, நல்ல ஒரு டிஎல்ஓ டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்க்கும்போது 2 சி டைப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நம்மளோட மொபைல் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போட்டு உங்கள் மொபைலில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஏசியோட த்ரோ வந்து ரியரில் கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரீச் ஆகுது. பட் இன்னும் அந்தளவுக்கு த்ரோ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இந்த அண்டத்தை கொஞ்சம் வீக்கு. அதர் தேன் தேட் ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். ஒரு நல்ல ஹெட்ரூமு. என்னோடய ஹைட்டு 5'8". எனக்கு வந்து இவ்வளோ ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே நல்லா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. இங்கே பனராமிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். பட் சன்ரூஃப் வந்து இங்கேயே நின்னதுனால உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கிது. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ட போகிற வேரியண்ட் என்ன அப்படின்னா டர்போ GDI அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 1 லிட்டர் 3 சிலிண்டர் வித் டர்போ 7 ஸ்பீட் DCT இருக்கிற ஒரு வேரியண்ட் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வேரியண்ட்டை இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணலாம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லான்ச் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். அந்த டர்போ லேக்குங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அதிகமாக நம்ம ரெவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஓக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. பட் லைட் ஃபுட்டில் ஓட்டினோம் அப்படின்னா அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது டெலிவரி பண்ணுது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குது. ரைட். ஸோ இந்த காரில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் பழைய வென்யூவில் எப்படி சஸ்பென்ஷன் இருந்ததோ அதே மாதிரியே இதுலேயும் சஸ்பென்ஷனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணி வரும்போது பெரிய பெரிய மேடு பள்ளம் கூட ரொம்ப அசால்ட்டாக கிராஸ் பண்ணி முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதே இது இந்த ஹைவேல ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஒரு கர்வ்டான ஒரு ரோடில் தான் இப்போ நம்ம டேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பாடி ரோல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த சஸ்பென்ஷனோட இம்பேக்ட் வந்து அது கண்டிப்பாக இருக்குது. ரைட். ஸோ அப்போ ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெல் கேலிப்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவ்வளோ லைட்டராக ஸ்டேரிங்கு, அதே நேரத்தில் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்லைட்டாக நீங்கள் அப்படி பண்ணிங்கனாவே அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அது கொடுக்குது. ஃபீட்பேக்குன்னு பார்த்தம்போது
அது செல்ஃப் சென்ட்ரிங்கும் வந்து அவ்வளோ அழகாக அது வந்து செல்ஃப் சென்ட்ரிங் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேரிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணும். பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்கலாம். பட் கொஞ்சம் வந்து இவங்க ஸ்பாஞ்சியாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு மாதிரி நோஸ் டே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது ரொம்ப எவிடெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இதுதான் ஓரளவுக்கு இதில் இருக்கிற டிரைவிங்கு. கம்ஃபர்ட் அப்படிங்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அழுத்துனீங்கன்னா பாருங்கள், டக்குன்னு அந்த கியரை ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு புல் வந்து கொடுக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் வென்யூவோட யூஷுவல் மைலேஜ் இது கம்பெனி கோட் பண்ணுறது கிட்டத்தட்ட 20 வந்து கோட் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரியல் லைஃப்பில் ஹைவேல நமக்கு கிடைக்க போகிறது என்னவோ 15லேருந்து 16 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே 10லேருந்து 11 தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரவ் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த மைலேஜ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் சட்டிலாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12 kmpl வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காரில். ஓகே, ரைட். ஸோ மிச்சபடி ஹேண்ட்லிங் வந்து இந்த ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் நீங்கள் புஷ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் வந்து நீங்கள் பாருங்கள், நான் ஒரு ரஷ் பண்ணி இப்போ நான் ஓட்டி காமிக்கிறேன். நம்ம லைட்டாக அப்படி கட் பண்ணோன்னா அந்த பாடி ரோல் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், லெஃப்ட்டு நான் லேன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, எஸ், ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிலாம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டீரிங்கை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டணும். டயரோட ப்ரொஃபைல் 215 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் R16 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த R16ஓட அந்த கம்ஃபர்ட்டு, ரோடோட அண்டுலேஷன்ஸ் எதுவுமே உள்ளே வரல. அதே நேரத்தில் ரோட் நாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரோட் நாய்ஸும் இல்லை, ஆம்பியன்ஸுமே சூப்பராக வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஹூடில் இருந்தும் செம்மையாக வந்து இன்சுலேட் ஆகிருக்கு. ஆனால் ஃப்ரண்ட்டில் எந்த இன்சுலேஷனும் உங்களுக்கு பண்ணலை. நான் வாக் அரவுண்ட்லேயே நான் காமிச்சிருக்கிறேன். அதுலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த இன்சுலேஷனுமே வந்து நமக்கு இல்லை. பட் இருந்தால் கூட பெருசாக நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது எந்த அண்டுலேஷன்ஸும் நமக்கு எந்த சவுண்டும் ஹூடில் இருந்து நமக்கு வரல. பட் நீங்கள் ஹை ரவ் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த ஓக்கல் நல்லாவே வந்து உள்ளே கேட்குது. அப்போ ஓவராலாக இந்த காரோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அழுத்தி ரொம்ப பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் மைலேஜுங்கிறது பயங்கரமாக ட்ராப் ஆகும் அந்த டைமில் இந்த டிசிடியில். ரைட். அப்போது சட்டிலாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கிது. ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த காரில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு சப்-4 மீட்டரில் ஒரு லக்ஸூரியான ஃபினிஷில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸில் ஒரு கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதோட டிரைவபிலிட்டி கண்டிப்பாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். நீங்கள் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுற ஆள் கிடையாது அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெஸ்ட் ட்ரைவும் நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். ரைட். ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி ஓவரால் ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜாக வந்து இந்த டிசிடி வித் இந்த 1 லிட்டர் காம்போ வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களை எந்த விதத்துலையும் பவர்லையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதே நேரத்தில் அந்த கம்ஃபர்ட், அந்த ஒரு ஸ்மூத்தரான பெர்ஃபார்மன்ஸ்லையும் இது எந்த விதத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ அதுதான் இந்த 1 லிட்டர் டிசிடி இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ்.